சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ வீரட்டேஸ்வர சுவாமி திருக்கோவில், திருப்பரசலூர். இந்த ஆலயமானது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா, மயிலாடுதுறைக்கு அருகாமையில செம்பனார் கோவில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த செம்பனார் கோவில்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த பரசலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த பரசலூர் ஊரினுடைய நடு மையத்துல இந்த கோயிலானது அமைந்திருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். ஈசன் வீரட்டான செயல்கள் புரிந்த திருத்தலங்கள்ல இது 4வது திருத்தலமாக கருதப்படுகிறது. சுவாமியினுடைய திருநாமம் தச்சபுரீஸ்வரர் வீரட்டானேஸ்வரர். அம்பாளினுடைய திருநாமம் மங்களாம்பிகை பாலாம்பிகை. தல விருட்சம் வில்வம். புராண பெயர் திருப்பரியலூர். இப்ப சொல்லக்கூடிய ஊர் பாத்தீங்கன்னா பரசலூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க மயிலாடுதுறையிலிருந்து செம்மனார் கோயில் செம்மனார் கோயில் வரையும், மயிலாடுதுறையிலிருந்து செம்மனார் கோயிலுக்கு பேருந்து இருக்கு. ஆனா செம்மனார் கோயில்ல இருந்து இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் பஸ் இருக்கும். அதனால பஸ்ஸை எதிர்பார்க்கிறத விட செம்மனார் கோயில்ல இருந்து ஒரு ஆட்டோவோ இல்லை ஏதாவது டாக்ஸி ஏதாவது புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா புராண வரலாற பார்த்துடலாம். பிரஜாபதி தக்ஷன் ரொம்ப சிறந்த சிவபக்தர். அந்த சிவபக்தருக்கு சுவாமி வரம் கொடுக்குறார். ஆனா என்னன்னா, கொஞ்ச காலம் போக அவ ரொம்ப அந்த தாங்குற எண்ணங்கள் அதிகமாக போக போக என்ன அப்படின்னாக்கா, சுவாமியினிடம் இருந்த பக்தியானது மீறி இங்க சிவபெருமான் பெருசா தாம் பெருசாங்கிற லெவலுக்கு பிரஜாபதி தக்ஷன் வர என்ன ஆகுதுன்னா, பிரஜாபதி தக்ஷனுக்கும் இறைவனுக்கும் ஒரு மனஸ்தாபமானது ஏற்படுது. இதுல என்னன்னா, தக்ஷன் ஒரு இறைவன்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பான். என்னன்னா, பார்வதி தேவி எனக்கு மகளாக பிறக்கணும், நீங்க எனக்கு மருமகனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை ஈசன் கொடுத்துருப்பார். அதே போல பார்வதி தாட்சாயணியாக பிறக்க தக்க தருணத்துல சுவாமி தாட்சாயணியை திருமணம் பண்ணிட்டு போயிடுவார். இந்த திருமணத்துல கொஞ்சம் உடன்பாடு இல்லாத இருந்த பிரஜாபதி தக்ஷன் நாளடைவுல அது பாத்தீங்கன்னா மேலும் மேலும் பகை ரொம்ப அதிகமாக ஈசனை மதிக்காமல் ஒரு யாகத்தை பிரஜாபதி தக்ஷன் நடத்த, அந்த யாகத்துக்கு திருமாலை தலைவராக கொண்டு அந்த யாகமானது நடக்குது. ஈசனுக்கு உரிய அவிர்வாகமும் கிடையாது, அழைப்பும் கிடையாது அவருக்குன்னு. இருந்தாலும் அதை அவர் எதுவும் பெருசா எடுத்துக்கல. ஆனா தாட்சாயணி இதுக்கு நியாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் தந்தையை பார்க்கணும் போறேன் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, வேண்டாம் போகாது அப்படிங்கிறாரு. ஆனா இருந்தாலும் ஈசனுடைய பேச்சு கேட்காம தாட்சாயணி அங்க போய் கேட்க தாட்சாயணிக்கு அவமரியாதை தான் ஏற்படுது. தன்னையும் தன்னுடைய கணவரையும் மதிக்காத இந்த யாகம் முழுமை பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த யாகத்திலேயே தன்னுடைய உடலை பாத்தீங்க அப்படின்னாக்கா தாட்சாயணி இது பண்ணிடுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா யாகமானது தடைப்படுது. இத தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து பாத்தீங்கன்னா வீரபத்திரரை தொற்று வைக்கிறார். அந்த வீரபத்திரர் நேரா யாகம் நடக்கிற இடத்துக்கு தாட்சாயணிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் ஈசனுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பண்ணக்கூடிய வகையில அங்க இருக்கிறவங்களோட சண்டை போடுறாரு. அப்ப என்னன்னா, தேவேந்திரன் தலைமையில இந்திராதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து வீரபத்திரரை எதுக்குறாங்க. ஆனா வீரபத்திரனுடைய வீரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையாக பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓடி ஒளியிறாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா வீரபத்திர சுவாமியினுடைய ஒரு வேகமானது இருக்கு. இத பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் 14வது திருப்பதிகம் திருவுந்தியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த தட்ச சம்ஹாரம், அந்த யாகம் எப்படியெல்லாம் வீரபத்திரர் தன்னுடைய வீர செயல்களை பாத்தீங்க அப்படின்னாக்கா நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லியிருக்காரு. என்னன்னா, வளைந்தது வில்லு உழைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற அப்படின்னு சொல்லுவார். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு விஷயமா சொல்லிட்டே வருவார். புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தனில் ஏறினார் என்று உந்தி பெற அப்படின்னு வரும். அதாவது என்னன்னா, புரந்தரர் அப்படின்னாக்கா இதுல பாத்தீங்கன்னா இந்திரனை குறிக்கும். இந்திரன் பாத்தீங்கன்னா வீரபத்திரரோட சண்டை போட்டுற தேவர்கள்லாம் பயங்கரமா தோத்துடுறாங்கன்னு உடனே எங்க தண்ணியும் விட்டா சம்ஹாரம் பண்ணிடுவாரோங்கிற பயத்துல வீரபத்திரருக்காக பயந்து ஒரு குயில் வடிவம் எடுத்து மரந்தனியில் ஏறினார் அப்படின்னு மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டாராம் இவர் தேவேந்திரன். இப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தருக்கும் ஒரு விதமாக பாத்தீங்க அப்படின்னாக்கா தண்டனை கொடுத்தார் வீரபத்திரர். அதை பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுல தெளிவா சொல்லியிருப்பார்.
சொல்லிட்டு அதுலயே வந்து சொல்லுவார், தக்கனார் அன்றே தலையிழந்தார் என்று உந்தி பெற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த யாகத்துல கரெக்டா தட்சனுடைய தலையை வெட்டி வீரபத்திரர் வந்து தீயில போட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது நடந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த தக்ஷ சம்ஹாரமானது இந்த திருவுந்தியார்ல தெளிவா வந்து சொல்றாரு. மாணிக்கவாசக பெருந்தகையார் எப்படியெல்லாம் வந்து இந்த தக்ஷ சம்ஹாரம் நடந்தது, அங்க இருக்கிற தேவர்கள்லாம் என்னென்ன தண்டனை அனுபவிச்சாங்கன்னு. இது மாதிரி எல்லாரையும் தண்டிச்சு கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தக்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தலையை வெட்டி யாகத்துல போட்டு இந்த தக்ஷனை சம்ஹாரம் பண்றார் வீரபத்திரர். அதுக்கப்புறமேட்டு தக்ஷனினுடைய மனைவி மற்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈசன் இடத்துல மன்னிப்பு கோருறாங்க. அப்படி மன்னிப்பு கோருகிற பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈசன் வந்து சரின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் மனம் இறங்கி வந்து சரி என்னதான் இருந்தாலும் இவனு நம்முடைய பக்தனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வீரபத்திரர்கிட்ட அவனுக்கு மன்னிப்பு வழங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ வந்து என்னன்னா வீரபத்திரர் சொல்றாரு, வடக்கு நோக்கி இது எந்த பிராணி தலை வச்சு படுத்திருக்கோ அந்த தலையை எடுத்து தலையை மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து என்னன்னா இந்த வீரபத்திரரினுடைய சேவகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் வடக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஆடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா படுத்திருக்கு. அப்ப அந்த ஆட்டினுடைய தலையை எடுத்துட்டு வந்து பிரஜாபதி தக்ஷனுக்கு பொருத்துறாங்க. பொருத்தின உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தக்ஷனுக்கு மீண்டும் வந்து வீரபத்திரர் உயிர் கொடுக்குறார். உயிர் கொடுத்த உடனே தன்னுடைய அறியாமை, தன்னுடைய ஆணவம் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட தக்ஷன் வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு வீரபத்திரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைய அப்ப வந்து வீரபத்திரர் வந்து ஈசன் இடத்துல சொல்றாரு இது மாதிரி இருக்குன்னு. அப்ப சுவாமி வந்து சிவபெருமான் வந்து பிரஜாபதி தக்ஷனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பிரஜாபதி தக்ஷன் ஒரு மந்திரத்தை சொல்றாரு. அதாவது வரம் கேட்கிறாரு. என்னன்னா இந்த எஜுர்வேதத்துல வடமொழியில அந்த ஸ்ரீருத்ரம்னு ஒண்ணு வரும். அந்த ஸ்ரீருத்ரத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமகம்னு ஒண்ணு பாராயணம் பண்ணுவாங்க. ருத்ர பாராயணம்னாலே சமகத்தோடு தான் பூர்த்தி ஆகும். வெறுமனையா ஸ்ரீருத்ர பாராயணம் பண்ணோம்னா பலன் கிடையாது. சமகத்தோட பாராயணம் பண்ணாதான் பலன். அந்த சமகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேனே வரும். அந்த சமகத்தை பாடினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரஜாபதி தக்ஷன் தான். உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சிவபெருமான் கேட்க ஒரு 11 அணுவாகங்களோட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சமகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாடுறாரு. பாடிட்டு இது மாதிரி எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரஜாபதி தக்ஷன் கேட்க சரி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈசனும் வந்து கொடுக்குற. இதுதான் வந்து இந்த தளத்துலதான் பிரஜாபதி தக்ஷனுக்கு பிரஜாபதி தக்ஷனை சம்ஹாரம் பண்ணினதும் இதே ஸ்தலத்துலதான். பிரஜாபதி தக்ஷனுக்கு உயிர் கொடுத்ததும் இதே ஸ்தலத்துலதான். இப்ப மீண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு ஆட்டு தலையை பொருத்தி வச்சதுனாலதான் அவரை வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சமகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாடுறாரு. அது ஆட்டினுடைய தலையில இருந்து பாடுறதுனாலதான் அதுல எல்லாமே மேனு வரும். வாஜச்சமே பிரசவச்சமே அப்படின்னு வரும். அது எல்லாமே மேனு வரும். இப்படி சமக பாராயணம் சமகம் முதல்ல பாடப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம் தான். இது வந்து நடந்தது இந்த பரசலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோவில தான். சரி, இப்ப திருக்கோவில வந்து நம்ம வந்து சிந்தனை பண்ணலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஊருக்கு நடுப்புற இருக்கும் கோயில். ஊரினுடைய மைய பகுதியில கோயிலானது அமைந்திருக்கும். கோயிலுக்கு எதிர்த்தாப்புலயே திருக்குளம் இருக்கும். இந்த திருக்குளத்துல கூட நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு அப்படியே நம்ம நேராக கோயில் உள்ள போனோம் அப்படின்னாக்கா கோயில் வந்து சின்ன கோயில் தான், ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு 12 ஏக்கர் அளவுக்கு கோயில் இருக்கும். நேரா உள்ள போனோம் அப்படின்னாக்கா கொடிமரம் கொடிமரம் அதுக்கு அடுத்தது நந்தியம்பெருமான் சன்னதி இருக்கும். நந்தியம்பெருமான் சன்னதியை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது உள்ளார போனோம் அப்படின்னாக்கா நமக்கு இடது கை பக்கத்துல வீரபத்திர சுவாமிக்கு சன்னதி உண்டு. வீரபத்திரர் 4 திருக்கரங்களோட அருமையா இருப்பாரு. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரஜாபதி தக்ஷன் 2 ரூபத்துல காட்சி கொடுப்பாரு நமக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பிரஜாபதி தக்ஷன் மனித தலையோட இருக்கிறது. அப்ப வந்து வீரபத்திரன் சம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த சம்ஹார திருக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரஜாபதி தக்ஷனினுடைய கழுத்துக்கிட்ட சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு வீரபத்திரன் இருக்க மாதிரி ஒரு காட்சி ஒண்ணு இருக்கும். இது ஒண்ணு. இது சம்ஹாரம் பண்ணுகிற பொழுது எடுத்தது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரம் ஆன பிறகு அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டு திருப்பி வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டினுடைய தலையை பொருத்தினதுக்கு அப்புறம் பிரஜாபதி தக்ஷனுக்கு 2 கைகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வணங்குகிற போது 2 கையும் கையெடுத்து கும்பிட்டு வீரபத்திரரை வணங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சி. கூட வந்து தக்ஷனினுடைய மனைவி அவங்களும் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு
ஒரு விக்கிரகம். இது ரெண்டுமே உள்ள கர்ப்ப கிரகத்துல வீரபத்திரருக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும். வீரபத்திரருக்கு காலுக்கடியில தக்ஷன் வந்து விழுந்து கிடக்கிற மாதிரி சம்ஹார திருக்கோலம். அதற்கு அடுத்தது அவருக்கு ஆட்டின் தலையை கொடுத்து உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு திருக்கோலம். இந்த ரெண்டு திருக்கோலத்துல நம்ம பார்க்கலாம். வீரபத்திரருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு எந்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த எந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த திருத்தலத்தினுடைய ஒரு ரகசியம். எப்படி சிதம்பரத்துக்கு ஒரு ரகசியமோ, எப்படி திருவாரூருக்கு ஒரு ரகசியமோ, அது போல இந்த திருத்தலத்திற்கான ஒரு ரகசியம் வீரபத்திரர்கிட்ட ஒரு எந்திரம் ஒண்ணு இருக்கு. நம்ம பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம். அந்த எந்திரத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நினைச்சது நம்மளுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கிற பொழுது அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல விதமா நடக்கும். அதுக்கு அடுத்தது நேரா உள்ள போனோம் அப்படின்னாக்கா சுவாமியினுடைய சன்னதி தான். சுவாமி வந்து ஒரு நல்ல பிரம்மாண்டமான மூர்த்தமா இருப்பார். சுவாமி மேற்கு நோக்கிய திருமுக மண்டலம், நல்ல அற்புதமான ஒரு காட்சி. அப்படியே சுவாமியை பார்த்தோம்னா அப்படியே மெய் மறந்து நம்ம வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அப்படி இருப்பாரு சுவாமி ஒண்ணு. ஆஹ் மேற்கு நோக்கி திருமுக மண்டலம், நல்ல சுவாமி வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான திருமேனி. ஆவுடையாகட்டும், பானமாகட்டும், கோமுகை ஆகட்டும், நல்ல பிரம்மாண்டமாக வந்து சுவாமி வந்து காட்சி கொடுப்பார். இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி வந்து இங்க வந்து முழுக்க 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 யோக ரூபத்துல இருக்காரு. யோக மூர்த்தியாக சுவாமி வந்து காட்சியளிக்கிறார். அதனால என்னன்னா, இந்த அரசு பணியில் இருப்பவர்கள், இந்த அதாவது வந்து என்னன்னா இந்த உத்தரவு போடுற மாதிரி இருக்குல்ல, இந்த பச்சை இங்கில கையெழுத்து போடுற தகுதி உடையவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? இப்ப அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கையெழுத்து எல்லாம் போட்டு இப்ப யாரு இந்த தாசில்தாரு, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர், இந்த மாதிரி அந்த பச்சை இங்கில கையெழுத்து போடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் தன்னுடைய பேனாவை இந்த கோயிலுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க. எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன்னா சுவாமி இங்க வந்து அவர் ஒண்ணுதான் பிரதானம். ஏன்னா பிரஜாபதி தக்ஷன் தாங்குற எண்ணத்துலதான் வந்து இந்த ஸ்தலத்துல தேவையில்லாம அந்த ஆணவத்தால அழிஞ்சு போனதுனால தாங்குற எண்ணம் இங்க வரக்கூடாது. அது போல எந்த அரசு பணியில இருக்கிறவர்களும் அந்த அதாவது இந்த உத்தரவு போடுற மாதிரி பத்திய நீதிபதி இருக்காருன்னா அவர் ஒரு பேனாவில தான் எழுதி தீர்ப்பு வழங்குறாரு இல்லையா? அது போல அந்த பேனாவை இந்த கோயிலுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அப்படி மீறி எடுத்துட்டு வந்தாங்கன்னா அடுத்த 15 நாள் உள்ளார அவங்களுக்கு வேலையே போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில். அதற்கு அடுத்தது கோயிலுக்கு போகிற பொழுது நம்ம எப்படி நடந்து போறோமோ அதே மாதிரி பின்னாடியே நடந்து வரும். இப்ப நம்ம சாமியை தரிசனம் பண்ண போறோம், போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திரும்பி தானே நடந்து வருவோம். அப்ப நீங்க திரும்பி நடக்கிற பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய முதுக சுவாமி கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கோயில்ல போய் மூலஸ்தானத்துல இறைவனை வழிபாடு பண்ணிட்டு நீங்க திரும்பி வரும்போது உங்களுடைய முதுகு சுவாமிக்கு தெரியிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வரக்கூடாது. இந்த ஆலயத்துல அதான் ஒரு ரூல்ஸ் என்னன்னா, சாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப நீங்க எப்படி தரிசனம் பண்றீங்களோ உங்களுடைய முக சுவாமியை பார்த்த மாதிரியே நீங்க பின்னோக்கி நடந்து வரணும். இது இந்த ஆலயத்துல ஒரு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள்ல ஒண்ணு. ரொம்ப பயபக்தியோட இருக்க வேண்டிய ஒரு திருக்கோவில். ஏன்னா இங்க சுவாமி ரொம்பவும் இந்த கோயிலினுடைய வைப்ரேஷன் வேற எங்கேயும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன்ல சுவாமி இங்க இருக்கிறாரு. அதனால ரொம்ப பயபக்தியோட விளையாட்டு இதெல்லாம் இல்லாம ரொம்ப பக்தியா சுவாமியை வந்து தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு கோவில் இது. சரி, இப்ப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்பாள் சன்னதி. அம்பாள் வந்து 4 திருக்கரங்களோட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காட்சி கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிவார மூர்த்திகள். பரிவார மூர்த்திகளாக வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, இவங்கெல்லாம் வந்து விநாயகர், இவங்கெல்லாம் வந்து நமக்கு விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி, இவங்கெல்லாம் காட்சி அளிக்கிறாங்க. இது வந்து திருப்புகழ் பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல இதுவும் ஒரு திருத்தலம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல இதுவும் ஒரு திருத்தலம். அதுக்கடுத்தது காசியில இருக்கக்கூடிய விஸ்வநாதர், விசாலாட்சி, பிரம்மா, லிங்கோத்பவர், விநாயகர், பைரவர், சூரியன் சன்னதி, சூரியன் சந்திரன், இவங்களுக்கெல்லாம் சன்னதிகள் இப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கு. இந்த கோவில்ல தரிசனம் பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு சொன்னாக்கா காலையில 6 மணில இருந்து 12 மணி வரையும் மத்தியானம் தரிசனம் பண்ணலாம். அதே போல சாயங்காலம் 4:30 மணில இருந்து 7:30 மணி வரையும் தரிசனம் பண்ணலாம். திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த தமிழ் வருடப்பிறப்பு, மாதப்பிறப்பு, ஒரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் பிறக்குது இல்லையா? அப்பெல்லாம் வந்து அந்த வீரபத்திரர் அதாவது யாக சம்ஹார மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமானது நடைபெறும். மாசி மகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தக்ஷ சம்ஹார உற்சவங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் இது பண்றாங்க. அம்பாளினுடைய சன்னதியும் ரொம்ப அற்புதமாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காட்சியளிக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய கோயில் கிடையாது, கொஞ்சம் சின்ன கோயில் தான். நல்ல அருமையான ஒரு கோவில். அவசியம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு திருக்கோவில்கள்ல இந்த திருக்கோயிலும் ஒண்ணு. இன்னைக்கு ஆஹ் வீரட்டானேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.